இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் ராஜேஸ்வரி. நான் கல்வராயன் மலை கருமந்துறை சேலம் மாவட்டத்திலிருந்து வரேன். நான் அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட மேல்நிலை பள்ளி கருமந்துறையில் படிச்சுட்டு இருக்கேன். என் கூட பிறந்தவங்க மொத்தம் என் ஃபேமிலியில் 4 பேர். எங்கள் அப்பா அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்வார், என் பிள்ளைங்க எல்லாருமே ஒரு டிகிரியாச்சும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு படிக்க வச்சார். அதில் என்கிட்ட அடிக்கடிக்கு சொல்கிறது அதாவது டாக்டர், இன்ஜினியர் அந்த மாதிரி பெரிய பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அடிக்கடிக்கு சொல்லிகிட்டே இருப்பார். நான் 10th படிக்கிற வரைக்கும் எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியல. 10th முடிச்சுட்டு 11th ஜாயின் பண்ண 2 நாள் என் அப்பா இறந்துட்டார். ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் அப்பாவோட ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக சார்கிட்ட போய் இந்த மாதிரி ஹெல்ப் கேட்டேன். சார் எந்த எக்ஸாம் எழுதுனா எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்போ தான் சாருங்க சொன்னாங்க, ஜேஇ எழுதுனா இன்ஜினியரிங் சைடு போகலாம், நீட் எழுதுனா டாக்டர் அந்த மாதிரி பெரிய பொசிஷனுக்கு இருக்கிற ஒரு நல்ல இதுக்கு எழுதுனா போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போவே எனக்கு சாருங்க ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசு மூலிமா எனக்கு மார்னிங் 1 hour கிளாஸ் எடுப்பாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அவங்க பண்ண சப்போர்ட்டால் தான் இன்றைக்கி நான் ஐஐடி மெட்ராஸில் ஏரோ டிபார்ட்மெண்ட் எடுத்து படிச்சுட்டு இருக்கேன். ஸோ நான் மட்டும் இல்லாமல் இன்னும் ஐஐடி அதர் ஸ்டேட்டில் 41 ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருக்காங்க. என்னோட வெற்றிக்கும் அவங்களோட வெற்றிக்கும் பின்னாடி இருக்கிறது அரசு தான். ஸோ இந்த நேரத்தில் நான் அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.